கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்னியாக இருக்கிற காலமும் சூழ்நிலையும் வந்தாலும் கூட ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கா உபவாச ஜெபத்துக்கா நான் ஒழுங்காக போயிடுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் குறைவு இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன்னா நிறைவுகளை பார்க்கிலும் அநேக குறைவுகள் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேக தேவனை தேடுகிற என்று சொல்லுகிற பிள்ளைகள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உங்கள் சூழ்நிலைகளில் நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், அதிகமாக நான் சபைக்குள்ளாக போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவதை நீங்களே சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. ஆனால் நாம் ஏன் இந்த குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் கர்த்தரை தேட வேண்டிய விதமாக என்ன செய்யலை, தேடலை. இப்போ நம்முடைய வீடை வச்சுப்போமே, நம்முடைய வீட்டில் நம்ம கூடவே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள தேடுவோம். இப்போது அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, எங்கேயுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் பை செகண்ட் ஒவ்வொரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கும் என்ன செய்வோம், நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்களுடைய சத்தம் கேட்கல, அவங்க பேசலையே, அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறதுக்கான எந்த இதுவுமே இல்லையே அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம கூப்பிட்டாச்சும் பார்ப்போம். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சும் பார்ப்போம். அதுதான் தேடுகிற ஒரு அனுபவம். நம்ம கூடவே இருந்தாங்களே, அவர்களுடைய அந்த இருக்கிறதுக்கான அந்த சூழல், அதாவது அவங்களுடைய சவுண்டோ அவர்களுடைய அந்த அணக்கம்னு சொல்லுவோம், நம்ம சொல்ல தெரியுமா நம்ம ஊர் பாஷையில், அணக்கம்னு இல்லை அப்படின்ட்டு. அப்போ எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை அங்கே அவங்க இருக்கிறதுக்காக. அப்போ நம்ம தேடுவோம். ஆனால் அவங்க கூடவே இருந்தவங்க, அவங்க நம்ம கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்கனால நம்ம என்ன செய்வோம், தேடுவோம். ஆனால் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிற நாம் அவர் என்ன செய்யலை, தேடலை. இப்போ அவர் பக்கத்தில் இருந்த அவருடைய சத்தம், அவருடைய பிரசன்னம், அதாவது உணர்வு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னுடைய ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஏதோ ஒரு பாவத்தை செய்ய போகும்போது கூட அவர் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்புறவங்க கூட அந்த பாவத்தை செய்யும்போது அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், இருந்தால் என்ன இல்லையா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அந்த உலக பாவங்களை என்ன செய்கிறாங்க, செய்யத்தான் செய்கிறாங்க. அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு இதயம் எப்போ வரும்னா, நம்ம தனிமையாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறோம், இல்லை ஒரு இடத்துல இருக்கிறோம், அப்போது என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, அவர் இப்போ என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரா, நான் பேசுகிறத கவனித்து கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கணும். அவருடைய செய்கைகள் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும், என் பக்கத்தில் இருக்கிற என் ஆண்டவருடைய செய்கைகள் இந்த நிமிஷம்